உள்ளவர்களுக்கு உள்ளதும் எடுக்கப்படும். மேலே நம்ம போட்டிருக்கிற இந்த இறை வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உள்ளவர் அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போட சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் இல்லாதவர் அப்படின்னு போட்டு ஒரு கேள்விக்குறி போட சொல்லியிருக்கேன். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ உள்ளவர் யார், இல்லாதவர் யார்? அதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செய்தி. ஒருவேளை இன்றைக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நான் நேற்று சொன்னேன், இன்று இந்த நொடி பொழுது நான் மயங்கி பிடிச்சிட்ருக்கேன், மயங்கி விழுகிறேன், இறக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உள்ளவராக நான் நிற்க போகிறேன்னா அல்லது இல்லாதவராக நான் நிற்க போகிறேன்னா? ஆங்கிலத்தில் சொன்னால் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். இந்த உலக ரீதியாக இதற்கு நிறைய காரியங்கள், நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த நாளிலே என்னிடத்துல பேசிய ஒரு செய்தி. பிரியமானவர்களே, வழக்கமாக நான் கதை சொல்கிறதில்ல. வழக்கமாக எங்கே போனாலும் சாட்சியங்களை, சம்பவங்களை, ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய சில காரியங்களை வெளிப்படுத்துவது உண்டு. இந்த நாளிலே நற்கருணை முன்பாக அமர்ந்திருந்த போது ஆண்டவர் வெளிப்படுத்திய ஒரு காரியம், புனித பேதுரு குருமடத்தில் ஒரு மிக அற்புதமான பேராசிரியர் அருட்தந்தை ஜோசப் பிரான்சிஸ், அவர் எங்களுக்கு குருமட மாணவர்களாகிய எங்களுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு அடர்ந்த காடு, காட்டுவாசிகள் வசிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த காட்டுவாசிகள் வசிக்கக்கூடிய இடத்துல 2 குழுக்கள் இருக்கிறது. அந்த 2 பேருக்கும் சண்டை, யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி. அந்த 2 குழுவில் ஒரு குழுவானது அந்த இடத்திலிருந்து அடித்து வெளியே அனுப்பப்படுகிறார்கள். காட்டில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேறு, கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேறு இல்லைங்களா? காட்டில் ஒருவேளை அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வேறு, தண்ணி குடிக்கக்கூடிய முறைகள் வேறு, கிராமங்களில் நகரங்களில் இருக்கக்கூடிய முறைகள் வேறு. அன்பார்ந்தவர்களே, இப்படி அடித்து விரட்டப்பட்ட இந்த காட்டுவாசிகள் அப்படியே அந்த கிராமத்தில், அந்த காட்டிலிருந்து கிராம பகுதிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய பார்வைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், காட்டிலே தண்ணி குடிக்கணும்னா ஆறுகள் அல்லது நீர்வீழ்ச்சிகள் இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போக வேண்டும். அப்போது அந்த தண்ணியை தேடி நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கும். சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்கும், சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காது. ஆனால் இந்த மக்கள், இந்த கிராமப்புறம், இந்த காட்டுவாசிகள் கிராமப்புறத்தை வருகின்ற பொழுது அவருடைய கண்களுக்கு ஒரு பெரிய வியப்பு. என்னென்னா, பைப் வச்சுருக்காங்க, திறந்தால் தண்ணி வருது. இதை பார்க்குற பொழுது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், எப்படி வரும் இது? ஒருவேளை இந்த பைப்பு நம்ம காட்டுக்குள்ளே இருந்தால் அவ்வளோ தூரம் நம்ம தண்ணிக்காக போக வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய ஒரு காரியம் இருக்காது. ஆகவே இதை எடுத்துகிட்டு போய் நம்ம காட்டுவாசிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா கட்டாயம் நாம் ஒரு பெரிய பதவிக்கு வந்துடலாம், நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அன்பான சகோதர சகோதரிகளே, இரவோடு இரவாக என்ன பண்ணாங்க, அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பயங்கர ஆரவாரத்தோடு மறுபடியும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. என்னடா, அடித்து விரட்டி விட்டவங்க மறுபடியும் இவ்வளோ ஆரவாரத்தோடு வருகிறார்களே என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள். இப்போ பிரியமான சகோதர சகோதரிகள், இவங்க இங்கே பார்க்குறாங்க, இந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இது எங்கேருந்து வருகிறது எல்லாம் அவங்க பார்க்குறாங்க, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ இதை போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறாங்க, இது போல் தண்ணி நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்லை, இதை ஓப்பன் பண்ணாலே தண்ணி வரும். பயங்கர ஆரவாரத்தோடு அங்கே பார்த்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பிரியமானவர்களே, ஒரு பெரிய விழாவாக, ஒரு பெரிய கோலாகாலமாக அங்கே அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது தண்ணீர் வரும் என்று குழாயை போய் திறந்து பார்க்குறாங்க, தண்ணி வரல, வெறும் காற்று தான் வருது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, குருமட மாணவர்களாக எங்களுக்கு இந்த பேராசிரியர் சொன்ன ஒரு காரியம், அப்போ நாங்கள் படித்த அந்த நாட்களிலே இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட், அருங்கொடை மறுமலர்ச்சியானது ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம். அப்பொழுது இந்த கரிஸ்மேட்டிக் இந்த மூமெண்ட்டை பற்றி
பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லும் பொழுது தந்தையானவர் சொன்ன ஒரு கதை தான் இது. இன்னும் என்னுடைய மனதிற்குள் ஞாபகம் இருக்கிறது. நற்கருணை முன்பாக அமர்ந்து இந்த நாளுக்குரிய செய்தியை குறித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் செய்திக்குள் போவதற்கு முன்பாக இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க சொன்னார். பிரியமானவர்களே, இந்த குருவானவர் வழியாக எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னவென்று சொன்னால், நிறைய நேரங்களில் இன்றைக்கி பல தியான இல்லங்களுக்கு போகிறோம், பல கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொள்கிறோம். அவர்கள் பின்பற்றக்கூடிய சில நடைமுறைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நானும் முயற்சி பண்ணுகிறேன். அவர்களும் பாடல் பாடுகிறார்கள், நானும் பாடல் பாடுறேன். அவர்களும் அல்லேலூயா சொல்கிறான், நானும் அல்லேலூயா சொல்கிறேன். அவர்களும் பைபிள் தூக்குறான், நானும் பைபிள் தூக்குறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். பைப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணாங்க. ஆனால் அந்த டேங்க் நீர் இருக்கக்கூடிய அந்த சோர்ஸோடு கனெக்ட் ஆகவில்லை என்று சொன்னால் அந்த இடத்திலிருந்து வெறுமனை காற்று தான் வருமே ஒழிய தண்ணீர் வராது. அவர் எங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அன்பார்ந்த குருமட மாணவர்களே, இந்த மிக குறிப்பாக அரும்படை மறுமலர்ச்சியானது வளர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களிலே உங்களுக்கு தேவையானது ஒன்றுதான். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரையும் அவரவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட திறமைகளை கொண்டு அவர் பயன்படுத்துகிறார். ஆனால் மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். அந்த சோர்ஸோடு நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற காரியங்கள் எல்லாம் வெறுமனே ஒரு வெளி அடையாளமாகத்தான் இருக்குமே ஒழிய அந்த ஆண்டவருடைய அந்த ஒரு அனுபவம் அங்கே இருக்காது என்று சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஃபாதர் அற்புதராஜ் எத்தனை பேருக்கு தெரியும்? மைக் பிடிச்சிட்டு நிற்கிற எல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, ஃபாதர் அற்புதராஜை நம்பி எத்தனை பேருக்கு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க என்ன நம்பி வரல. ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்காங்க, உம்மை நம்பி வந்தோம் வெட்கப்படல. ஆனால் கேட்கக்கூடிய கேள்வி, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இங்க நின்றுகிறார் அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் இது இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்புல்லவை சார்ந்தவன், நான் இவனை சார்ந்தவன், நான் அவனை சார்ந்தவன், ஒரு சுக்கும் கிடைக்காது. இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை நம்பி வர வேண்டுமோ அவரை நம்பி வருகிறோம் என்று சொன்னால், யாரை நம்பி இங்கே வந்தால் யாரை வேணாலும் ஆண்டவர் பயன்படுத்தலாம். பிரியமான சகோதர சகோதரிகள், ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கல்லை ஒரு மண்ணை கூட அவர் பயன்படுத்தி, ஒரு குப்பையை கூட பயன்படுத்தி, ஒரு தூசியை கூட பயன்படுத்தி அவருடைய செய்தி அவர் கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால், ஒரு பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? ஒரு பிரீச்சர்னா இப்படிதான் இருக்கணுமா? அப்படி அல்ல. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமான ஒரு வரங்களையும், ஒரு கனிகளையும், ஒரு கொடைகளையும், ஒரு ஆசீர்வாதங்களையும், ஒரு வழிமுறைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது குழந்தையாக இருக்கலாம், அவர் முதியவராக இருக்கலாம், அவர் இளையவராக இருக்கலாம், அவர் ஒருவேளை எந்த மொழியை பேசக்கூடியவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 10 ஆண்டு குருத்துவ, இந்த 10 ஆண்டுகள் குருத்துவ வாழ்க்கையில் எத்தனையோ அபிஷேகமிக்க நபர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு அருட்பணியாளர்களுக்கும், ஒவ்வொரு அருட்சகோதரிகளுக்கும், ஒவ்வொரு பொது நிலையர்களுக்கும் ஆண்டவர் அநேக அருள் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 10 ஆண்டுகள் அநேக அபிஷேகமிக்க நபர்களை பார்த்திருக்கிறேன். அழகாக சொல்வார்கள், every exorcist performs exorcism in a unique manner. ஒவ்வொரு தீய ஆவியை ஓட்டக்கூடிய அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு அபிஷேகம் பெற்றவர்களும் அதை ஆண்டவர் அவர்களுக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய அந்த தாளந்துகளை பயன்படுத்துகிறார்களாம். Praise the Lord. Hallelujah. Nothing is similar. Hallelujah. நம்ம அடிக்கடி எல்லா போராட்டத்திலும் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு நாங்கள் எல்லாம் ஒரு கழுதைகள். இந்த கழுதை மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்காரலன்னா இந்த கழுதைக்கு மரியாதையே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, புனித மிக்கேல் அதிதூதருடைய இந்த சமூகமானது இன்னைக்கு மிகவும் மிகவும் ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். ஆகவே ஆண்டவர் எத்தனை அருட்பணியாளர்களை இந்த இடத்துல கொண்டு வந்தாலும் ஆண்டவருடைய செய்தி
கையில தட்டி உற்சாகமாக ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஒரு சில இடங்கள்ல இதை பிரேக் பண்ணவே முடியாது. நான் இவர் வந்தாதான் வருவேன், நான் இவர் வந்தாதான் வருவேன், இவர் வழியாகத்தான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆண்டவர் யார் வழியாகவும் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்த இந்த செய்திக்கும், இந்த நாளிலே கொடுத்த இந்த குருவானவர் வழியாக கொடுத்த ஒரு இந்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 26வது வசனம். உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் உள்ளவர்களா இல்லாதவர்களா? நல்லா நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் உள்ளவராக உம் சமூகத்தில் இருக்கிறேனா, இல்லாதவராக உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன்? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இந்த இறை வசனத்தை வாசித்த பொழுது ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு உயர் குடிமகன் அரசு உரிமை பெற வேண்டும் என்பதற்காக அவன் பயணம் செய்கிறான். அதற்கு முன்னாடி 10 பணியாளர்களை அவன் அழைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பணியாளர்களை அவர் அழைக்கிறார்? 10 பணியாளர்கள். எத்தனை மினாக்களை அவர் கொடுக்கிறார்? எத்தனை மினாக்களை கொடுக்கிறார்? சொல்லுங்க சார், நீங்க சொல்லக்கூடிய காரியம் கரெக்ட் தான். எத்தனை மினாக்களை அவர் கொடுக்கிறார்? 10 மினாக்களை கொடுக்கிறார். அப்போ 10 பணியாளர்கள் 10 மினாக்கள். அப்போ ஒரு பணியாளருக்கு ஒரு மினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர், இதுல என்ன ஃபாதர் பெரிய சங்கதி இருக்கு? என் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த 10 பணியாளர்கள் நீங்களும் நானும் ஒருவர். பிரைஸ் தி லார்ட். நம்புறீங்களா நம்பலையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 10 பணியாளர்கள் நானும் ஒருவர். இதோ ஆண்டவராகிய தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரச உரிமையோடு வரப்போகிறார். அல்லேலூயா. அரச உரிமையோடு அரியணையில் இருக்கக்கூடியவர் அவர் வருகின்ற பொழுது ஆண்டவராகிய தெய்வம் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சரிசமமாக ஈக்குவல். இந்த ஈக்குவாலிட்டி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாத்தான் அது பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, நம்ம இடத்துல நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், எனக்கு தான் இந்த அபிஷேகம் இருக்கிறது, எனக்கு தான் இந்த அருள்வரம் இருக்கிறது, என்னால தான் இதெல்லாம் செய்ய முடியும், என்னால தான் இதை பாட முடியும், இவங்க பாடினாதான் அபிஷேகம் வரும், அப்படிலாம் ஒரு சங்கதியும் கிடையாது அவர்கிட்ட. 10 மினாக்கள், 10 மினாக்களையும் 10 பணியாளர்களுக்கும் சரிசமமாக அவர் கொடுக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்பான சகோதர சகோதரிகள், இங்க இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் நம்புகிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்க தாயினுடைய கருவில் உருவாகும் முன்னரே ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு மினாவை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க நேரம் கைகளை தட்டி ஆண்டவராகிய தெய்வத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. தாயினுடைய கருவில் உருவாவதற்கு முன்னாடியே, இன்னைக்கு நம்முடைய அப்பா அம்மா ஒரு சிலருக்கு நிலபலன்களை வச்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு சொத்துக்களை வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தகப்பன் நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னாடியே நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் சரிசமமாக. பிரியமானவர்கள், இன்னைக்கு குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், அப்பா அம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 2 பிள்ளை 3 பிள்ளையிலேயே மொதல் பிள்ளைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா சில நேரங்களில் கடைசி பிள்ளைக்கு சில முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அப்பாவாக இருக்கும், ஒருவேளை அம்மாவாக இருக்கும். இது குடும்பங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கடைசி பிள்ளைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மறைச்சி வச்சு கொடுப்பாங்க. முதல் பிள்ளைன்னா தவமிருந்து பெற்ற பிள்ளை, ஆகவே முதல் பிள்ளைகள் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய தகப்பன் அப்படி அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமாக சரிசமமாக அவர் ஒவ்வொரு மினாக்களை தாயினுடைய வயிற்றில் நீங்களும் நானும் கருவாக உருவாவதற்கு முன்னாடியே கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவர் நமக்கு அந்த மினாக்களை ஒருவேளை நம்ம மற்ற நற்செய்தியாளருடைய வார்த்தையிலிருந்து பார்த்தோம்னா தாளந்துகளை நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்துட்டு வெறுமனே அப்படி விட்டுறல, அவர் சொல்றாரு, இந்த மினாக்களை நீ பயன்படுத்தி வாணிபம் செய், நான் அரச உரிமையோடு வருகின்ற பொழுது உன்னை மீண்டும் சந்திப்பேன்.
Praise the Lord. Hallelujah. கரங்களை உயர்த்தி Hallelujah. 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 அன்பான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் குழந்தையாக, ஒரு சிலர் இப்போ குழந்தைகளாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்னைக்கு திருமணமாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்னைக்கு ஜெபக்குழுவில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்னைக்கு அருட்பணியாளர்களாக இருக்கிறோம், பொதுநிலையினர்கள் இன்னைக்கு நிறைய பணிகள் இருக்கிறோம். ஆண்டவர் எனக்குன்னு ஒரு மினாவை கொடுத்திருக்கிறார். அந்த மினாவை கொண்டு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்தில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. முதல்ல எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த மினா அப்படின்னா என்ன? ஆண்டவர் எனக்குன்னு ஒரு மினாவை கொடுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். எனக்குன்னு ஆண்டவருக்கு ஒரு மினாவை கொடுத்திருக்கிறாரு, அது என்ன? ஆண்டவரை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஆண்டவரை எனக்குன்னு தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நீர் எனக்கென்று ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறீங்க, அது என்ன? புனித பவுலடியார் மிக அழகாக சொல்வார். ரோமையர் புத்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை எடுத்து வாசிப்போம். இன்னைக்கு இந்த மினாக்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட மினாக்கள்ல இது கட்டாயம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம், புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 6வது இறைவசனத்திலிருந்து 8வது இறைவசனம் வரைக்கும் எடுத்து வாசிப்போம். வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? ரோமருக்கு எழுதிய புத்தகம் 12வது அதிகாரம் 6லிருந்து 8 வரைக்கும். சகோதரி இன்னொரு முறை மைக்கில் ஒரு முறை வாசிங்க. எடுத்தவங்க நீங்களும் சேர்ந்து வாசிட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் கடந்து போகாது. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் கடந்து போகிறது நீங்க நினைச்சா உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லிக்கிட்டே இருங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அநேக அபிஷேகம் மிக்க நபர்கள் இன்னைக்கு கற்றுக் கொடுத்தது வேறு சத்தமாக தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய கண்கள் என்னை பார்க்கலாம், உங்க மனசு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இறை வசனம் என்னை கடந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, ஒரு தூசியை, ஒரு குப்பையை, ஒரு கழுதையை எங்க முன்னாடி நிப்பாட்டு இருக்கிறீங்க, இவர் வழியாக எங்களுக்கு என்ன செய்தியை கொடுக்கணுமோ அதை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. வாசிப்போம். நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 10 மீனாக்கள் ஆண்டவர் சொன்னார் இல்லையா? ஒவ்வொரு மீனாக்கள் நம்ம கொடுத்திருக்காரு இல்லையா? முதல் மீனா இறைவாக்குரைக்கக்கூடிய அருள் வரம். பிரைஸ் தி லார்ட். A gift of prophecy. ஒருவேளை ஆண்டவராகிய தெய்வம் இது நம்ம கண்டுபிடிக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கண்டுபிடிக்கணும், எனக்குன்னு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய மினா தாளந்து என்ன? ஒருவேளை ஆண்டவரே, எனக்கு நீங்க இறைவாக்கு உரைக்கக்கூடிய இந்த அருள் வரங்கள், இந்த மினாவை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றாரு, இந்த இறைவாக்கு உரைக்கக்கூடிய அருள் வரத்தை நீ பயன்படுத்த வேண்டும். Praise the Lord. Hallelujah. 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 வாசிப்போம் அடுத்த இறைவசனம். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, தொண்டாற்றக்கூடிய ஒரு அருள் வரம், என்ன பணி ஆற்றக்கூடிய ஒரு அருள் வரம். எல்லாருக்குமே அது வராது. Praise the Lord. எல்லாருக்குமே அது வராது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இன்னைக்கு வயசான ஒரு அம்மா, ஒருவேளை நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்லேயே இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு பணி செய்யக்கூடிய, தொண்டாற்றக்கூடிய இந்த ஒரு காரியம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு மினா. ஒருவேளை என் அம்மாவுக்கு, என்னுடைய மாமனாருக்கு, என்னுடைய மாமியாருக்கு அப்படின்னு அதை தாண்டி அடுத்தவர்களுக்கு பணி செய்யக்கூடிய, இன்னைக்கு நல்ல பாரத பிரியமானவர்களே, ஒரு சில மனிதர்களிடத்துல இந்த மினாவை நீங்க பார்ப்பீங்க. இது தொண்டாற்றக்கூடியது. இவரை போல என்னால் பணி செய்ய முடியலையே. எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த மதம், எந்த இனம், யாரா இருந்தாலும் சரி, அவர் கவலைப்பட மாட்டார். அவர் தொண்டாற்றி கொண்டே இருப்பார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற மினா கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்குன்னு எப்படிப்பட்ட ஒரு மினாவை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உதாரணம் சொன்ன கட்டாயம் புரியும் நினைக்கிறேன். புனித அன்னை தெரேசா, அவரை போல ஒரு தொண்டாற்ற இனிமே ஒருத்தர் பிறந்துதான் வரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஈக்குவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு இறைவாக்கு உரைக்கக்கூடியது, ஒருத்தருக்கு தொண்டாற்றக்கூடியது. அடுத்தது வாசிப்போம்.
கற்றுக் கொடுப்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும். இது ஆண்டவருடைய செய்தியை கற்றுக் கொடுக்கக்கூடிய மனுஷங்க, போதிக்கக்கூடிய மனுஷங்க இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், கம்பெனியில இன்னைக்கு உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மனுஷனா இருக்கலாம். கற்றுக் கொடுக்கக்கூடியது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மீனா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப எனக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மினாவை, ஒரு தாளந்தை, ஒரு அருள்வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இதை கொண்டு நான் அந்த அருள்வரத்தை பயன்படுத்த வேண்டும். வாசிப்போம் அடுத்தது. ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க ஒருவேளை நம்முடைய குழந்தைகள் இங்க இருக்கிறாங்க, ஒருவேளை உங்க வீட்டில் எப்படின்னு தெரியல. நான் சொன்னேன், ஒரு சில நாட்கள் இன்னைக்கு நான் என்னுடைய உடல்நல குறைபாட்டினால வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி அழைக்கிறோம். ஒரு வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய டென்ஷனில் அந்த எல்லா டென்ஷனையும் நம்முடைய பிள்ளைகள் மேலே ஒரு வேலை திணிக்கிறோமா? இங்கே எப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் என்னுடைய குடும்பத்தில் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ள நான் நினச்சேன், அங்கே 8:30 மணி 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போதே எந்த பாடுனா, இங்கே 5 மணி 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ தான் மேலே அம்மா ஒரு 5 நிமிஷம் படுத்துக்கிட்டுமா, தூக்கம் வருதுமா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு ஊக்கமூட்டக்கூடிய ஒரு காரியம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஊக்கமூட்டுகிறீர்கள் என்று சொன்னால்தான் அந்த பிள்ளைகள் கட்டாயம் ஆண்டவருடைய அபிஷேகத்திற்குள்ள அவங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மினாவை பயன்படுத்த முடியும். ஊக்கமூட்டக்கூடியது, என்கரேஜிங் அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய அருள் வரும். எல்லாருக்குமே அது வந்துடாது. ஒருவேளை கேவலமாகவே பாடலாம், ஃபாதர் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க ஃபாதர், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் சுதியோட பாடினா நல்லா இருக்கும் ஃபாதர், அப்போ தான் நாங்கள்லாம் கேட்க முடியும். என்னத்த பாட்டு பாடினார், என்னத்த பிரசங்கம் வச்சார், இதுக்காக இவரை போய் இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வரணும். அடுத்த முறை மைக்கே பிடிக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு ஊக்கமூட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊக்கமூட்டக்கூடியது ஆவியானவருடைய ஒரு அருள் வரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாசிப்போம். தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் என்னுடைய மனசை டச் பண்ண ஒரு காரியம், தமக்குள்ளதை கொடுக்கக்கூடியவங்க தாராளமாய் கொடுக்கக்கூடியது. பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய காரியங்களிலும் சரி, பிறருக்கு உதவி செய்வதிலும் சரி உதவி செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தாராளமாக உதவி செய்கிறோமா? ஆண்டவர்களே, என்னை டச் பண்ண திருமணமாகி ஒரு 6 மாதம் தான் ஆகும். என்னுடைய பணியாளர்களில் ஒருவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மேரிட் யூத், திருமணமாகி ஒரு 6 மாதம் தான் ஆகிறது. இந்த தருமபுரி மறை மாவட்டத்தில் இருக்கிற இந்த தியான இல்லம் ஆண்டவர் ஒரு வாக்குறுதி பொதுநிலை நிறைவு வழியாக தான் கொடுத்தாரு. ஒரு சகோதரி சென்னையிலிருந்து, ஒரு சகோதரர் கோவாலிருந்து, இவங்க 2 பேர் வழியாகவும் ஒரே செய்தியை கொடுத்தார். நீங்கள் நிலம் வாங்குவீங்க, நீங்கள் தியான இல்லத்தை கட்டி எழுப்புவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வெறும் கையில் முழம்போட முடியுமா? பிரியமானவர்களே? ஏதோ கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் முடிகிடி இருக்குது, தாடிகிடி இருக்குதுன்னா கூட ஓகே, இவரெல்லாம் தியான இல்லத்தினுடைய இயக்குனர் நம்புவாங்க. ஆண்டவரே, நானா என்னையா கூப்பிடுறீங்க உங்களுடைய பணிக்கு? பிரியமான சகோதர சகோதரிகளே, தருமபுரி மறை மாவட்ட பேராலயம் கட்டக்கூடிய பணி சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொன்ன 1000 இது போல் ஒரு இறைவாக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இது போல் சொல்லியிருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப நேரம்லாம் இல்லை, ரொம்ப மாதம்லாம் இல்லை, 1 மாதத்தில் 2 மாதத்தில் நிறைய தடைகள் இருந்தது. மக்கள்கிட்ட சொன்னேன், ஒவ்வொருவரும் உங்களுடைய உயர்ந்த காணிக்கைகள், நிலம் வாங்கப்பட்டது, தியான இல்லம் கட்டப்பட்டது, எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. பங்கையும் பார்க்கணும், தியான இல்லத்தையும் பார்க்கணும், சிரமமாக இருந்து ஆயிடுச்சுன்னா நீ முழு நேர பணியாளராக தியான இல்லத்தில். அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய மக்களுக்கென்று கட்டிட பணிகள் இன்னும் எதுவும் பண்ண முடியல. ஒரு பக்கம் அரசாங்கத்தினுடைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை. ஆனால் 3 நாட்கள் கன்வென்ஷன் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாமே இலவசம். பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க ஆண்டவர்? கப்புச்சின் சபை அருள் தந்தையர்கள்ட்ட நிறைய பில்டிங் இருக்குது. தந்தையர்கிட்ட போய் கேட்டேன், ஃபாதர், ஆண்டவர் சொல்கிறார் இந்த மாதிரி மக்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்கிறாரு. நான் ஒரு ரூமுக்கு எவ்வளோ நான் பே பண்ணுறேன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்தாங்க. அதுவே ஒரு 50,000 வந்துச்சு. அவ்வளோ மக்கள் தங்கினாங்க. அவங்க எல்லாரையும் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகணும், எல்லாருக்கும் சாப்பாடு, ஆண்டவருடைய செய்தி 3 நாட்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே,
அப்படியே எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எல்லா மக்களும் இலவசமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக நீங்கள் கொடுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் காசு கொடுக்கணும். எங்கெங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், ஃபாதர், இன்னும் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் 2 கிட்னி இருக்குது. ஒரு கிட்னியை கொடுத்துடலாமா ஃபாதர்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு என்னை பார்க்கும்போது. திருமணமாகி 6 மாதம் கூட இல்லை. இப்போ நான் சொல்கிறது இப்போ 6 மாதம். அவனுக்கு திருமணமாகி அப்போ தான் 1 மாதம் ஆகும். அந்த இளைஞனுடைய மனசுக்குள்ள ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாமே கொடுத்துட்டோம், நம்மக்கிட்ட இருக்கிறது கிட்னி மட்டும்தான், உன்னை கொடுத்துடலாமா ஆண்டவருக்காக? ஒரு சகோதரி சொல்கிறா, கிட்னி கொடுத்தா பத்தாது, அது கம்மியாக தான் போகும், ஹார்ட்டை கொடுத்துருவோம், இதயத்தை கொடுத்துருவோம். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஆண்டவராகிய தெய்வம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மினாவை என்ன சொல்றான்? தாராளமாக நான் கொடுக்கிறேன். நான் உள்ளவனாக ஆண்டவருடைய சமூகத்திலே போகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய செய்தியிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கட்டாயம் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. நேற்று வாசிச்ச பகுதி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். காணிக்கை போட்டாங்க, ஒரு விதவை பெண்மணி. அவங்க உள்ளது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட போட்டாங்க. பிரியமானவர்களே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமேன்னு ஒரு பாரம்பரிய பாடல் இருக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய செயல் எல்லாமே உமக்காக. கொஞ்சம் எந்திரிச்சு நின்று ஒரே ஒரு பல்லவியை மட்டும் நம்ம பாடுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த பாடலை பாடுகின்ற பொழுது பிரியமானவர்களே, நம்மையே பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காரியம், இன்னைக்கு உள்ளவர் யார் அப்படின்னு சொன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த மினாவை கொண்டு நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் ஆன்மாக்களை ஆண்டவருக்காக. நம்ம சொல்றோம், எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே. பிரியமானவர்களே, ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் 2 பேருக்குமே பொறுப்பு. இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள், எத்தனை மனைவிமார்கள் தங்களுடைய மனைவியினுடைய, தங்களுடைய கணவனுடைய அந்த ஆன்மாவை இழந்து போய் நிற்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப உங்களுக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மினாவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மினாவை கொண்டு நீங்கள் இன்னும் அதிகமாக ஆன்மாக்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா? 10 வினாக்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா? 5 வினாக்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா? அல்லது கைமுட்டையில் முடித்து வைத்திருக்கிறீர்களா? கண்டுபிடிச்சிங்களா? முதல்ல எது எனக்கென்று கொடுக்கப்பட்ட மினா? ஆண்டவராகிய தெய்வம் தாயினுடைய கருவில் உருவாகும் முன்பாகவே எனக்கென்று கொடுத்த மினா என்ன, தாளந்து என்ன, அருள்வரம் என்ன, இதை பயன்படுத்தி 10 வினாக்களை, 5 வினாக்களை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன்னா, என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகளை தாண்டி எத்தனை ஆன்மாக்களை நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அதற்காக நான் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ப்ராவர்ப் கட்டாயமாக உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சில நேரங்களில் கண்ணிருந்தும் குருடனா நம்ம இருக்கணும். சில நேரங்களில் காதிருந்தும் செவிடனா நம்ம இருக்கணும். சில நேரங்களில் வாய் இருந்தும் ஊமையாக இருக்கணும். ஒருவேளை இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா டிப்ளமேட்டிக். எப்படி இருக்கணுமா? டிப்ளமேட்டிக். எவனுக்கு எந்த பிரச்சனை வந்தால் என்ன, நாம் சாம் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருக்கும். ஒரு என் மீது அன்பு கொண்ட ஒரு அருட்சகோதரி குருமட மாணவனாக இருக்கின்ற பொழுது எனக்கு சொன்ன காரியம், என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு சொல்லலை. நிறைய நேரங்கள் ஆண்டவராகிய தெய்வம் கேட்கக்கூடிய கேள்வி அல்லது சாடக்கூடிய ஒரு வாக்கியம், கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, வாயிருந்தும் ஊமையர்களாக. ஒருவேளை இவர்கள் பேசவில்லை என்று சொன்னால் இந்த கற்களும் இந்த மண்ணும் கூட ஆண்டவராகிய தெய்வத்தை போற்றும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு வேலை இப்போ நான் இந்த கேள்வி கேட்டேன்னா எத்தனை பேர் நீங்கள் என்னை எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு கண்ணு நல்லா தெரியுது? எனக்கு கண்ணு நல்லா தெரியுது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, நீங்கள் அடுத்து என்ன சொல்ல வர போறீங்கன்னு எனக்கு தெரியுது. பிரியமானவர்களே, நம்ம லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம், செல்வரும் லாசரும்
அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை இருந்துச்சு. இந்த செல்வருக்கு கண்ணு தெரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கலாம் இல்லை, ஏன்னா அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அவருக்கு எப்போ தெரியுமா கண்ணு தெரிஞ்சுங்களா? அவர் இறந்த பின்னாடி அங்கே அப்படியே வானத்தை அண்ணார்ந்து பார்த்து, லாசருடைய கொஞ்சம் விரல் நொடியில் கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஆபிரகாமே. அப்போ அவருக்கு யார் தெரிகிறானா? அப்போ தான் தெரிகிறாரு. யார் தெரிகிறாரு? ஆபிரகாம் தெரிகிறாரு. ஆபிரகாமுடைய மடியில் லாசர் தெரிகிறாரு. வாழ்கின்ற பொழுது வீட்டுக்கு முன்னாடி இந்த லாசர் அவருக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்டுங்களா? வாழ்கின்ற பொழுது அவருக்கு கண்ணு தெரிஞ்சான்னா, வாழ்கின்ற பொழுது லாசர் அவருக்கு தெரியல. நாய்கள் எல்லாம் அவருடைய புண்களை வந்து நக்கிய பொழுது இந்த பணக்காரனாக இருந்த செல்வதற்கு தெரியல லாசர். எப்பொழுது அவருக்கு தெரியுது? இறந்த பின்னாடி கஷ்டப்படும் போது அப்பா அண்ணாந்து பார்க்குறாரு. ஆபிரகாமும் லாசரும் அந்த இடத்துல தெரிகிறார்கள். நண்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்ம எல்லாம் இன்னைக்கு நம்முடைய உறவுகளை விட்டு விட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நம்முடைய வாழ்வுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய தாத்தா பாட்டி உடல் சுகம் இல்லாதவர்கள், ஒருவேளை உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உறவுகளை நீ கண்டிருந்து பார்த்திருக்கிறாய் என்று சொன்னால், நீ வெறுமனே ஒரு வினாவை கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வந்துட்டுன்னு அந்த இடத்துல போய் வெறுங்கையோட போக முடியுமா? எனக்குன்னு ஆண்டவர் ஒரு வினாவை கொடுத்துருக்காரு. என் அம்மா கஷ்டப்படும் போது, என் மாமியார் கஷ்டப்படும் போது, என் உறவுகள் கஷ்டப்படும் போது, இதை தாண்டி என்னுடைய கண் முன்னாடி மற்றவர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது கண்ணிருந்தும் குருடனாக நீ இருக்கிறாய் என்று சொன்னால், அப்போ நீங்களும் நானும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரை சந்திக்கும் போது உள்ளவராக போவோமா இல்லை இல்லாதவராக போவோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய பார்வை ஒருவேளை இன்னைக்கு உன்னிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நீ உதவி செய்கிறாய் என்று சொன்னால், ஒருவேளை என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கம்மியாயிடும், என்னுடைய நிலபலன்கள் கம்மியாயிடும், என்னுடைய சொத்து பத்துக்கள்லாம் கம்மியாயிரும். உலகத்தினுடைய கணக்கு வேறு, ஆண்டவருடைய கணக்கு வேறு. உலகத்தினுடைய கணக்கு வியாபார கணக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வம் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய காரியம், உனக்கென்று இருக்கக்கூடிய நீ தாராளமாக உதவி செய்ய வேண்டும் என்று. இந்த செல்வருக்கு இந்த வினாவானது எதற்கு கொடுக்கப்பட்டது? தாராளமாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. ஆனால் வாழ்நாட்களிலே அவன் மட்டுமாய் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருந்தான். ஆபிரகாம் அங்க கேட்கிறார், நீ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது சந்தோஷமா இரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ உனக்கு கண்ணு தெரியல. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த வினாக்கள் இது மிக முக்கியமான ஒன்று. ஒருவேளை எனக்கு தாராளமாக உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற பொழுது நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவருக்கு முன்னாடி உள்ளவராக நம்ம போவோமா இல்லை இல்லாதவராக போவோமா? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. வாசிப்போம் அடுத்த ஆவியானவருடைய அந்த அருள் கொடையை. தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, தலைமை தாங்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? இந்த தலைமை தாங்கக்கூடியது. ஒருவேளை நீங்க அன்பியத்தினுடைய தலைவராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கலாம், ஒரு லே டீம்ல இருக்கலாம், ஒரு பாடல் குழுவில் இருக்கலாம், ஒரு ஜெப குழுவில் இருக்கலாம். நீங்கள் எந்த தலைமை பண்பு கொண்டிருந்தாலும் அதை என்ன பண்ணுமா? முழு ஆர்வத்தோடு நீ செய்கிறாய் என்று சொன்னால், அது உனக்கு கொடுக்கப்பட்ட மினா. அந்த மினாவை கொண்டு நீ 10 மினாவை சம்பாதிக்கலாம், 5 மினாவை சம்பாதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கிறாய் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்வாரு, நீ உள்ளவனாக இருக்கிறாய், உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த காரியத்தை. இரக்க செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க எப்படி இரக்க செயல்கள் செய்யணுமா? முகமலர்ச்சியோடு செய்யணுமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இரக்க செயல்கள் செய்கிறேனா? அது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற மினா. இந்த இரக்க செயல்கள் செய்யக்கூடிய மினாவை கொண்டு நான் 10 மினாவை சம்பாரிச்சிருக்கேனா, 5 மினாவை சம்பாரிச்சிருக்கேனா?
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்குடி மகனாக இருந்து அரசு உரிமையை பெற்றிருக்கிறார். பெற்று திரும்பவும் வருவார். அருகில் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டாயம் ராஜாவாக, இயேசு கிறிஸ்து அனைத்து உலகினுடைய அரசனுடைய விழாவை ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாடும். அருகில் இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வருவார். நம்ம எல்லாருக்கும் இந்த வினாக்களை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் பொழுது, ஆண்டவரே அப்போ உள்ளவர்னா யாரு, இல்லாதவர்னா யாரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுத்த பகுதி தான் இது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் நினைவிருக்கும் 7 சகோதரர்களும் தாயும் அப்படின்னு சொல்லி மக்கபேயர் புத்தகத்தில் நீங்க வாசிச்சிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 7 சகோதரர்களுக்கும் தாய்க்கும் பேர் இருக்கா? பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? மக்கபேயர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? நீங்க இன்னைக்கு இந்த நாளிலே அன்பான சகோதர சகோதரிகளை வீட்டுக்கு போயிட்டு நீங்க வாசிக்கக்கூடிய பகுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 2 மக்கபேயர் புத்தகம் 7வது அதிகாரம். 2 மக்கபேயர் புத்தகம் 7வது அதிகாரம். அங்க இருக்கக்கூடிய காரியத்தை, ஏன்னா நம்ம வாசிக்கிறதுக்கு இப்ப நம்ம நேரம் இல்லை, அங்க இருக்கக்கூடிய காரியத்தை நான் சொல்றேன். இந்த தாய்க்கும் இந்த 7 சகோதரர்களுக்கும் ஆண்டவர் அந்த ஒவ்வொரு வினாக்களை கொடுத்திருந்தார். அவர் எப்படி அந்த 10ஆக மாற்றினாங்க, 5ஆக மாற்றினாங்க? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தாயானவர்களுடைய ஒரு வீரம், இந்த தாயானவருடைய ஒரு உற்சாகம், இந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதல், இன்னைக்கு அந்த 7 பேரும் ஆண்டவராகிய தெய்வத்திற்கு எப்படி மரித்தார்கள் என்று சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரியமானவர்களே, கையை வெட்டுன்றான், காலை வெட்டுன்றான், நாக்க வெட்டுன்றான், கண்ணை நோண்டுன்றான், இந்த முடி அப்படியே தோளோடு இருக்கின்றார். பிரியமானவர்களே, முதல் மகன் அந்த இடத்துல இப்படி போட்டுட்டு அவனை நெருப்புல வாட்டி வதைக்கிறார்கள். அங்கிருந்து புகை வருகிறதாம். அந்த புகை அங்க இருக்கக்கூடிய மற்ற சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பாக தன்னுடைய முதல் சகோதரன் அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது 7 மகன்களுக்கும் அந்த தாயானவள் சொல்லக்கூடியது, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வினாவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் 10ஆக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. எப்படி அவங்க மாத்தினாங்க? தங்களுடைய உடலில் ஆண்டவராகிய தெய்வத்தை ஆராதனை செய்வதற்காக, வழிபடுவதற்காக நான் துன்பத்தை தாங்கிக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இப்படிப்பட்ட அருள் வரங்களை பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் மிக அழகாக இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய உடலை மட்டும்தான் அவங்களால கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் எனக்கென்று அவர் கட்டாயம் 5 நகர்களை 10 நகர்களை, ஏன் இன்னும் அதிகமாக எனக்கு அவர் கொடுக்கக்கூடியவர். என்ன அவர் சொன்னார்? உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இந்த 10 வினாக்களை கணக்கு கேட்கிறாரு. கணக்கு கேட்ட உடனே முதல்ல எடுத்துட்டு ஒருத்தன் சொல்றான், எனக்கு இன்னைக்கு நீங்க 10 எனக்கு ஒரு வினாவை கொடுத்தீங்க, நான் 10 சம்பாதிச்சிருக்கிறேன். அப்ப சொல்றாரு, உனக்கு 10 நகர்கள் கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இங்க நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு வினாவை கொடுத்தீங்க, நான் அதை 10ஆக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுங்கையா இல்லாம அந்த 10 வினாக்களை கொண்டு போக போறோம்? இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வம் நம்ம எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கணக்கு, மிக குறிப்பாக ஆண்டவர் நம்ம எல்லார்ட்டையும் கேட்கிறதை விட ஆண்டவருக்கு பக்கமாக வரக்கூடிய மனுஷங்கிட்ட ஆண்டவர் கேட்கக்கூடியது. அன்பான சகோதர சகோதரிகளை, எல்லாருக்குமாக சரிசமமாக நான் கொடுத்திருக்கிறேன். உனக்கென்று சரிசமமாக கொடுத்த இந்த வினாக்களை, அருள் வரத்தை பயன்படுத்தி நீ என்ன சம்பாதித்திருக்கிறாய்? குழந்தை இயேசுவினுடைய தெரேசா, இந்த புனிதையானவள் தன்னுடைய வாழ்வின் சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். நான் என்னுடைய அப்பாவை பார்க்கும்போது வெறும் கையோடு போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு எத்தனை ஆன்மாக்களை நம்ம கையில் வச்சிருக்கோம்? எத்தனை கணவன்மார்கள் நீங்கள் சொல்ல முடியும், என் மனைவியினுடைய ஆன்மா நான் கையில் வச்சிருக்கேன். எத்தனை மனைவிமார்கள் இன்னைக்கு சொல்ல முடியும், என் கணவனுடைய ஆன்மாவை நான் கையில் வச்சிருக்கேன், என் பிள்ளைகளுடைய ஆன்மாவை நான் கையில் வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு போவேன். அப்பா, நீங்க எனக்குன்னு கொடுத்த உறவு, என் கணவன் தகுந்த துணை என்று சொல்லி நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன், இந்த துணையை நான் உங்களிடத்துல கொடுக்கிறேன். என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய பிள்ளைகள், இந்த உறவுகளை, அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் எஸ்கட்டாலஜி. நீங்கள் அழகாக சொல்லுவாங்க,
இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறு உலகத்திலும் கூட முகமுகமாய் நம்மால் நம்முடைய உறவுகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது என்னுடைய தாய், இது என்னுடைய தந்தை, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அந்த அடையாளத்தை கண்டுகொள்ள முடியும். நீங்களும் நானும் மாற்றுரு பெறுகின்ற பொழுது டிரான்ஸ்பிகரேஷன், குளோரிஃபைடு பாடி. இன்னைக்கு மாற்று உடல், குளோரிஃபைடு பாடி, அழகான ஆங்கில வார்த்தை. மாற்று உடல் நாம் எடுக்கின்ற பொழுது அங்கேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய உறவுகளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு குழந்தை இயேசுவின் தெரேசா ஆண்டவருடைய சமூகத்தில் போது உள்ளவராக சென்றார்கள். பவுலடியார் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை நமக்கு நேரம் இந்த ஒரே ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசித்து விட்டு நற்கருணாநாதரின் மத்தியில், ஏன்னா அடிக்கடி நான் இந்த பவுலடியாருடைய வாழ்க்கையை நான் வாசிப்பது உண்டு. இந்த பகுதியை உங்களுக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த பகுதியை நான் வாசிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலடியார் தனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வினாவை பயன்படுத்தி அவர் எத்தனை ஆன்மாக்களை சம்பாதித்தார், அதற்காக அவர் பட்ட வேதனைகள்லாம் என்ன எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது இறை வார்த்தைகளிலிருந்து இன்றைக்கு தனக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த வினாவை பயன்படுத்தி, அருள் வரங்களை பயன்படுத்தி அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே சம்பாதித்ததற்காக அவர் மேற்கொண்ட பாடுகள் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23வது இறை வார்த்தையிலிருந்து. பன்முறை சிறையில் அடைப்பட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன், 1 முறை கல்லெறிபட்டேன், 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன், அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கல்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்துதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன், பன்முறை கண்விழித்தேன், பசி தாகமுற்றேன், பட்டினி கிடந்தேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளை, பவுலடியாருக்கு என்று ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு மினாவை 10 மினாவாக நான் சம்பாதிக்க வேண்டும், 100 மினாவாக நான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று இந்த அருமையான நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட வினா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் நம்ம நற்கருணை பிரசன்னத்தில் எப்பொழுதெல்லாம் நற்கருணை நம்ம ஸ்தாபகம் பண்ணுறோமோ அரியணையில் இருக்கக்கூடிய அந்த ராஜா நம்ம மத்தியிலே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த நேரத்தில் நம்ம கணக்கு கேட்க போகிறார். உனக்கென்று ஒரு வினா கொடுத்தேனே, அந்த வினாவை கொண்டு நீ எத்தனை வினாக்களை ஈட்டிருக்கிறாய்? நீ உள்ளவனாக இருக்கிறாயா, இல்லாதவனாக இருக்கிறாயா? ஒருவேளை இந்த உலகத்துல இன்னைக்கு ஒருவேளை உனக்கு காசு இல்லை, உனக்கு நிலம் இல்லை, உனக்கென்று உறவுகள் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை இந்த உலகம் சொல்லலாம் நீ இல்லாதவன் என்று. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அப்படி சொல்வதில்லை. நீ உள்ளவனாக இருக்கிறாயா, இல்லாதவனாக இருக்கிறாயா என்று சொல்வது ஆண்டவருடைய கணக்கு. இந்த லூக்கா நற்செய்தி அவர் கொடுத்த இந்த இறை வசனத்தின் பிரகாரமாக 19வது அதிகாரம் 26வது இறைவசனம், உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் உள்ளவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோமா, அல்லது இல்லாதவராக வெறுங்கையோடு வந்திருக்கிறோமா? உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன், நான் வெட்கப்பட மாட்டேன். நம்ம பாடலை பாடி ஆராதனைக்குள்ள நம்ம போயிருக்கிறோம். இந்த நேரத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம அந்த பாடலை ஆண்டவராகிய தெய்வம் தாமே நம்முடைய ஜெபக்குழு வழியாக இந்த பாடலை நம்ம கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவராகிய தெய்வம் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா?
உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வினாக்களை நாம் சரியாக பயன்படுத்தி ஆன்மாக்களை அறுவடை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த நாளில் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாள் வரையிலுமாக ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு வினா கொடுத்தீங்க, இதோ உம்முடைய சமூகத்திலே என்னை இத்தனை வினாக்களை ஈட்டிருக்கிறேன் நான் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய உள்ளுக்குள்ளாக அப்படிப்பட்ட உணர்வு வந்து ஆண்டவர் நன்றி சொல்லி கொண்டே இருங்க. இல்லை ஆண்டவரே, அந்த ஒரு வினாவை நான் கைக்குட்டையில் முடிச்சு வச்சுட்டேனே, நான் இன்னும் எதுவும் சம்பாதிக்கலையே அப்படின்னு சொன்ன ஆண்டவரிடம் கேளுங்க. இல்லை, நானும் இன்னும் 10 வினாக்களை ஈட்ட வேண்டும், எனக்கும் நானும் உள்ளவனாக உடைய சமூகத்தில் வர வேண்டும், உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கு இன்னும் கொடுங்க ஆண்டவரே.